தமிழகத்துல அரசியல் கட்சிகள் எல்லாம் டாஸ்மார்க்கை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல டாஸ்மார்க் சினிமா காமெடியை வச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருத்தர் மிரள வச்சுட்டார்ல. யாரு? நம்ம ஓபிஎஸ் மகன் தேனி மாவட்ட இளைஞர் பாசறையை சேர்ந்த ரவீந்திரநாத் குமார் தான். படத்துல வடிவேல் வந்து சொல்லுவார், ஒரு ஒயின் ஷாப்ல உள்ள போய் உட்காந்துட்டு உள்ள போயிருவாரு, பூட்டிடுவாங்க. அவர் ஒயின் ஷாப் ஓனருக்கு நம்பரை தேடி போன் அடிச்சு பேசுவாரு. சார் கடையை எப்ப சார் திறப்பீங்க அப்படின்னு. அவன் ஓனர் என்ன நினைப்பாரு, இதெல்லாம் தண்ணி அடிக்க வந்திருக்கான், கடையை காலையில 6 மணிக்கு திறப்பேன். திரும்ப ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, சார் கடையை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சொன்னேன், தூங்க விட மாட்டியா? கடையை இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு திறப்ப. திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு வடிவேல் பொண்ணு, கடையை எப்ப திறப்பீங்க? அவனால் நிம்மதியை தூங்க முடியாது ஓனர். இப்படி ஒரு படத்துல வரும். அதுதான் இன்னைக்கு கருணாநிதி உட்கார்ந்துக்கிட்டு, அறிவாளர்கள் உட்கார்ந்துட்டு, கோபாலபுரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கூட்டணிக்காக எப்படியாவது திரும்பி அதிகாரத்தில் வந்து மக்களின் சொத்துக்களை திரும்பவும் கொள்ளையடித்து உலக பணக்கார அரசு உட்கார்ந்து பதவி ஆசை. கோழி பண்ணைக்கு போயிட்டு அங்க ஒரு கோழியில முட்டை எடுத்துட்டு, இந்த கோழி 1 முட்டை போடுமா 2 முட்டை போடுமான்னு கேட்கிறாரு. ஸ்டாலினுக்கு தெரியுமா, கனிமொழியும் ஆராசா அவர்களும் ஊழல் செய்து கொள்ளையடித்த பணம் 1,75,000 கோடி ரூபாய். 1,75,000 எத்தனை முட்டைகள் இருப்பது என்பதை உன்னுடைய தங்கை கனிமொழியிடம் ஸ்டாலின் முதலில் சென்று கேட்கட்டும், அப்புறம் ஊரா போய் சுத்தட்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஸ்டாலினோட டிராமா ஆக்டிங் எல்லாம்.